எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். ரெண்டு கலந்துக்கலாம். நல்லா வதங்கி வரும், நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கி வரும். குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது கூட குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். பாருங்கள், இன்றைக்கி நான் லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் முள்ளு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது சூப்பராக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், புதினா, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 முழு பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 3 வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஞ்சாச்சு. நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக வெந்தயம், கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, இந்த வெங்காயம் வதங்கி வரதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது தட்டி வச்சுக்கிற பூண்டு கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து காஞ்ச மிளகாவை இதில் கலந்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் இந்த ஸ்டேஜில் போடும்போது நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா கிளறி விட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விடுவோம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் நிறம் வரட்டும். வெங்காயம் நிறம் மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தழை நம்ம 2 கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கலக்கும்போது வெங்காயம் கூட இந்த புதினாவும் கொத்தமல்லியும் கலந்து நம்ம வதக்கி வரும்போது வாசனை சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி கலந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும், தேவையான இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. இது இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலக்கும்போது நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வரும். வெயிட் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. நாம் இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிட்டா எண்ணெய் வந்து அதுக்கு கத்திரிக்காயில் வந்து சூப்பராக இறங்கும், நல்லா வதங்கி வரும். நாம்
பாருங்கள் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நான் கத்திரிக்காய் நல்லா கலரி விட்டேன். எண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நாம் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கலந்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கலந்துட்டேன். கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு செகண்ட் நம்ம கலரி விட்டுக்குவோம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நான் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், இது 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சும்மா கொஞ்சமாக கிளறி விடுங்க. நாம் அதிக நேரம் கிளறக்கூடாது, நிறம் மாறிடும். அதனால் இது நாம் கிளறிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் பாருங்கள் நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் நாம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கத்திரிக்காயில் அந்த கிரேவியில் நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கி வரும். வெயிட் பண்ணலாம். இந்த கத்திரிக்காயில் நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கி வரும். பார்க்கலாம் 2 நிமிஷம் கழிச்சு. பாருங்கம்மா, கத்திரிக்காயில் எவ்வளோ மசாலாலாம் சூப்பராக இறங்கி நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸு புளியை கரைச்சி ரெடியாக தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நாம் கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகி வந்துடும். பாருங்கள், இந்த எண்ணெய் குழம்போட சீக்ரெட் இது. லாஸ்ட்டாக நாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் லாஸ்ட்டில் சேர்க்கும்போது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோ சூப்பராக சுவையாக வரும். நீங்களும் லாஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகி வந்தாச்சு. பாருங்கள், இது சூடான சாதத்தோட நம்ம பிரிஞ்சி சாதம், தக்காளி சாதம், பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது கூட இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.